வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாலிட்டி 2024 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? டேஷ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி 1872 பூர்வீக திருமண சட்டத்தை அரசு இயற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசவ சந்திர சென். சரியா? கேசவ சந்திர சென் வந்து அரசு இயற்றியது, சட்டத்தை வந்து அரசு இயற்றியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது கொஸ்டின்னா, இந்தியா மதசார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மத சிறுபான்மையருக்கு சிறப்பு பாதுகாப்பு அளிப்பது தான் மத சார்பற்ற நாடு என்று கூறுவதற்கு முக்கிய காரணமாகும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ் வருவனவற்றை அவை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து வரிசைப்படுத்துன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அசோக் மேத்தா குழு, அதுக்கப்புறம் ஜிவிகே ராவ் குழு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்எம் சிங்வி குழு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா குழு. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பல்வந்தா ரேந்தா குழு வந்து ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து அசோக் மேத்தா குழு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது இருக்குல்ல ஜிவிகே ராவ் குழு வந்து மூணாவது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்எம் சின்னி குழு வந்து 4வது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் என்னதுன்னா, மாநிலங்களின் பின்வருவற்றுள் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது குற்றவியல் நீதிமன்றங்கள், நுகர்வோர் நீதிமன்றங்கள், குடிமை நீதிமன்றங்கள், வருவாய் நீதிமன்றங்கள். இதில் வந்து கரெக்டான ஆன்சர் எதுனா, மாநிலங்களின் பின்வருவற்றுள் எது துணை நீதிமன்றத்தில் கீழ் வருவதில்லை அப்படின்னா வந்து நுகர்வோர் நீதிமன்றங்களை வந்து